மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சினிமா தயாரிப்பாளர் நடிகர் திரு கே ராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நடிகர் விஜய் இன்னைக்கு கலெக்ஷன் கிங்ல ஒருத்தராக இருக்கக்கூடியவர் விஜய் சினிமாவிலிருந்து விலக போறேன், முழு நேர அரசியலில் ஈடுபட போறேன், ஒப்புக்கொண்ட 2 படங்களுக்கு பிறகு அப்படின்னு அறிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை சார்? அறிவித்ததை செய்து முடித்து விட்டார். பல பேர் அறிவித்து வாபஸ் பெற்றார்கள், இல்ல தோல்வி கண்டார்கள். ஆனால் ரொம்ப காலமா அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணவர் இன்னைக்கு அது ஆரம்பிச்சுன்னா அறிவிச்சுட்டாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் விஜய்க்கு இனிமேதான் சோதனை காலமே. அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்ட பிறகு இதுவரைக்கும் ஆதரித்தவர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் இந்த மாதிரியே ஆதரிப்பாங்களா அல்லது எதிர்த்து இனி போராடுவாங்களா? அவருடைய கட்சியுடைய வெற்றி அவர் வகுக்கிற கொள்கையை பொறுத்தது. அவர் என்ன கொள்கை வகுக்க போறாரு, மக்களுக்கு இனிமே என்ன செய்ய போறாரு, மக்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ண போறாரு என்பதை பொறுத்துதான் அவருடைய வெற்றி இருக்கிறது. ஆனால் 2 படத்துக்கு மேல் இனி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் படத்துல நடிக்கிற வரைக்கும் தான் அவருடைய செல்வாக்கு நிலைக்கும். படத்தை நடிக்கிறத விட்டு விலகனா ஒரு 40% செல்வாக்கு குறையும். ஆகவே அவர் படத்தில் நடிக்கணுமா வேண்டாங்கிறத அவர் முடிவு பண்ணணும். வருஷத்துல ஒரு படமாவது நடிச்சாதான் மக்கள் அவரை மறக்க மாட்டாங்க. ஆனால் மக்களிடத்துல வெற்றி பெறணும்னா கொள்கை என்ன வகுக்க போறார், மக்களுக்கு அதை எப்படி செய்ய போறார். இதுவரைக்கும் டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் என பாரதிய ஜனதா பல கட்சிகள் கொள்கை வகுத்து அதை மக்கள்கிட்ட நெருக்கமா இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவர் புதுசா என்ன பண்ண போறார்? ஊழலை ஒழிப்பேன், மதத்தை எதிர்ப்பேன்னு சொன்னா இந்த நாட்டுல ஊழலை ஒழிக்கவே முடியாது, மதத்தை அழிக்கவும் முடியாது, மதத்தை எதிர்க்கவும் முடியாது. ஆக இவர் ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர்னு பாரதிய ஜனதா ஏற்கனவே முத்திர குத்தி இருக்கு. ஆகவே இதை எப்படி அணுக போறாரு? ஊழல் ஒழிப்பு என்பது மிக கடினமான விஷயம். எல்லா கட்சிகளும் ஊழல் தலைக்கிறாங்க, பாரதிய ஜனதாவில இருந்து எல்லா கட்சியுமே. ஆக அதை எப்படி அணுக போறாரு? ஆக இவர் அணுகுமுறையை வச்சுதான் மக்கள் இவர் ஆதரிப்பாக வெற்றி பெறுவார் என்பதை சொல்லி கட்சி ஆரம்பித்தமைக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.